இன்றைக்கு கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. முக்கியமாக எமது வட மாகாணத்தில் இருக்கிறனாலும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சரி கொண்டாடுற ஒரு நிகழ்வுண்டா அது வந்து இந்த மாவீரர் தினம்தான். தமிழற்ற வரலாற்றை எடுத்த வரைக்கும் கார்த்திகை 27 என்ற ஒரு நாளும், அடுத்து வந்து மே 18 என்ற ஒரு நாளும் வந்து மறக்க முடியாத ஒரு நாட்கள் தான். வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்கள்னாலும் சரி, எங்களோட இலங்கையில் இருக்கிற சொந்தங்கள்னாலும் சரி, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்கிற நாளும் வந்து இவ்வாறான நாள் தான். தமிழற்ற விடிவுக்காக போராடிய மாவீரர்களுக்குனாலும் சரி, இதில் கார்த்திகை 27ன்றது மாவீரர் தினத்துக்கான ஒரு ஸ்பெஷலான நாள். மாவீரர் தினம் வந்து கொண்டாடப்படுற அந்த ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை 27. இன்றைய நாள் வந்து முள்ளிவாய்க்கால் வட மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் சரி இந்த மாவீரர் தினம் வந்து கொண்டாட போகிறாங்க. அதுலேயும் வந்து முள்ளிவாய்க்கால் 6 மணி 5 நிமிஷம் நினைக்கிறேன், அப்போ தான் வந்து இந்த தீவைச்சுடர் வந்து ஏற்ற போகிறாங்க. இதை இப்போ மழை ஏண்டபடியாக நிறைய பேர் வந்து வெளியில் போகாமல் இருப்பாங்க. அதோட வந்து நிறைய பேர் வந்து மாவீரர் தினத்தை வந்து எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, வீடியோக்கள் வந்து என்ன மாதிரி வருதுன்றது. முள்ளிவாய்க்கால் இன்றைய நாள் வந்து அனுஷ்டிக்கப்படுற இந்த மாவீரர் தினம் வந்து எவ்வாறு வந்து தீவைச்சுடர் ஏற்றி எவ்வாறு அனுஷ்டிக்க போகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்ட போகிறேன். என்னோட சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் மாவீரர் தூயிலும் முள்ளிவாய்க்கால் மாவீரர் தூயிலத்துக்கு போகலாம். ஆரம்பமாயிடுச்சு, மாவீரர் தினம் வந்து ஆரம்பமாயிட்டுது. முள்ளிவாய்க்காலை பாருங்க, மழை சரியாக மழை பெஞ்சும் இருக்குது. போகலாம், அங்கே போயிட்டு கலட்டலாம். தற்போது நேரம் 6 மணி 2 நிமிடங்கள். சரியாக 6:3 நிமிடத்துக்கு வணக்கத்துக்கான அறிவித்தல் கிடைக்கும். அனைத்து சுடர்களும் ஏற்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அனைவரும் சுடர்களை ஏற்றும் மாணவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுது மாவீரரின் பெற்றோர்களால் அனைத்து மாவீரருக்குமான பொதுச்சுடர் ஏற்றப்படும். பிக்குது கூட வச்சிருக்க மாட்டேங்க ஓடி. எது
மழை பிளந்தோன்னு இருக்குது, சரியாக மழை விட்டு கொண்டு இருக்குது.